நவராத்திரி முதல் நாள் நைவேத்தியம் பார்த்திங்கன்னா வெண்பொங்கலும் சுண்டலும் தான். எப்படின்னு பார்த்துருவோமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு சேர்த்து மொத்தம் 2 டம்ளருக்கு நான் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். 1 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா 3 டம்ளர் அளவு தண்ணி அப்படிங்கிற விதத்துக்கு 2 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு சிம்லேயே வச்சிடணும். ஃபஸ்ட்டு பொங்கல் பொங்கி வரணும், நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம். அதுக்குள்ளே சுண்டலை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுட்டு, நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருந்தீங்கன்னாவே போதும், நல்லா ஊறிக்கும். ஸோ அந்த சுண்டலை எடுத்து போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டு குக்கர் விசிலை மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம சாதம் பொங்கல் ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா பொங்கல் நல்லா பொங்கிடுச்சு. நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும். இதுக்கு மேலே அதிகமாக வச்சிங்கன்னா சாதம் பொங்கி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபுல்லாக சிம்மில் வச்சு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி சாதம் நல்லா குழஞ்சி இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிக்கும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வரும். இன்னும் டைம் ஆக பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் இன்னும் நமக்கு கெட்டிப்படும். ஸோ ஓகே, இப்போ பொங்கல் ரெடி ஆச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறீங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம், மிளகு இது ரெண்டுமே அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் மிளகு எதுக்குன்னா பச்சரிசி நம்ம சேர்க்குறனால நல்ல செரிமானத்துக்கு இந்த ஜீரக மிளகு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால ஜீரக மிளகு பொங்கலில் ஆட் பண்ணுறோம். ஸோ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, 2-3 காஞ்ச மிளகாய் அதை பச்சை மிளகாய் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலை பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க வெண்பொங்கல் கூட இந்த தாளிப்பை எடுத்து கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த தாளிப்பு இது கூட ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபுல்லாக கலர் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பொங்கலும் தயாராகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த பொங்கல் கொஞ்சம் லிக்விடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் ஆக பொங்கல் நமக்கு கெட்டிப்படும். நீங்கள் எதோ குக்கர்லேயே செய்கிற மாதிரி இருந்தால் இதே மெத்தட் தான். விசில் விட்டு எடுத்து இந்த தாளிப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சுண்டல் தாளிச்சிட்டு வந்துடலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு அதே மெத்தட் தான். எண்ணெய் ஊற்றி கடுகு போடுறீங்க. கடுகு நல்லா வெடித்ததும் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை பொரியட்டும். பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் இது கூட கிள்ளி போட்டுருங்க. கிள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவல் எடுத்து இது கூட ஆட் பண்ணிடுங்க. தேங்காய் போட்டு நல்லா வறுத்துட்டு தேங்காய் நல்லா வறுபட்டதும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க இந்த நம்ம சுண்டலை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சுண்டல் நமக்கு தயாராகிடுச்சு. கோவிலில் நம்ம கொடுக்கும்போது மற்ற எது பொருளும் சேர்த்த மாட்டாங்க. இந்த தாளிப்பு மட்டும்தான் வித் தேங்காய் மட்டும் கொஞ்சம் போடுவாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நவராத்திரி ஃபர்ஸ்ட் டேக்கான நைவேத்தியம் தயாராகிடுச்சு. நல்லா சுட சுட பொங்கல், வெண்பொங்கல் கூட நல்லா தேங்காய் போட்டு தாளித்த சுண்டல் தயாராகிடுச்சு. இந்த வீடியோவில் ஃபைனலாக நான் இந்த ஃபஸ்ட்டு டேக்கான பொட்டு கோலம் அதையும் இது கூட அட்டாச் பண்ணுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.